டிஃப்ரெண்ட்டான முருங்காய் சாம்பார் பார்க்க போகிறோம். அது வந்து நெல்லை ஸ்பெஷல் சாம்பார். அது வந்து திருநெல்வேலி பக்கம் நெல்லை இதில் அங்கே ஸ்பெஷல் சாம்பார் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் மறக்காத பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணால் பார்க்கலாம் வாங்க. பேன் போட்டிருக்கேன், நம்ம அதை காஞ்சிடுத்து. இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். போகிறோம் இந்த பாருங்க, எண்ணெய் குத்திட்டு எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு அப்புறம் வந்து பூண்டு வந்து நான் ஒரு 3 பல் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ வந்து தேங்காய் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதை சேர்த்துட்டுறேன் நான். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போ பூண்டு, தேங்காய், சீரகம்லாம் நல்லா வறுபடுத்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம குழம்பு பண்ண போகிறோம். குழம்புக்கு வந்து ஒரு பாண்டி போட்டிருக்கேன். இதை நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரியிட்டோம். நம்ம கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு உளுத்தம்பருப்பு போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துன்னு நம்ம இதை கொஞ்சம் வறுத்து போடணும். கடுகு உளுத்தம்பருப்புலாம் அதை வந்து எடுத்து இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம வறுத்துடுவோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன். இதை சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஒரு தக்காளியும் சேர்த்துடுவோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் வதங்கட்டும். வதங்கின விட்டு நம்ம தக்காளி சேர்த்துப்போம். நம்ம வதங்கிடுத்து. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வந்து குழைய வேகணும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. முருங்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 முருங்காய் எடுத்துருக்கேன். 3 முருங்காயை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நம்ம இந்த முருங்காய், சின்ன வெங்காயம், தக்காளிலாம் இப்போ முருங்காய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். முருங்காயில் வந்து நான் தண்ணி கொட்டி வேக வச்சுக்கிறேன். நான் நல்லா வேகட்டும். முருங்காய் வெந்துட்டுருக்கு. நம்ம வறுத்ததை வந்து நம்ம பேஸ்ட்டாக பொடி பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன வறுத்தோம்னா தேங்காய், சீரகம், பூண்டு வறுத்துருக்கோம். இந்த மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துடுறேன். காய், தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி எடுத்து காயை வெந்தெடுத்து இப்போ கொஞ்சமாக நான் இப்போ கரைச்சி வச்சா கொஞ்சமாக இப்போ எலுமிச்சம் அளவுக்கு புளி ஊற போட்டு புளி தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதை சேர்த்துட்டேன். நான் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து மிளகாப்பொடி, சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து அந்த குழம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம மஞ்சப்பொடி நம்ம ஏற்கனவே வந்து பருப்பில் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். இருந்தாலும் குழம்புல கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். நம்ம சேர்த்து நல்லா இதெல்லாம் வந்து கொதிக்கட்டும். நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்த பிறகு தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் நல்லா பொடி வாசனை போட பிறகு பார்ப்போம். குழம்பு கொதிச்சுட்டுருக்கு. இப்போ நம்ம தேவையான பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டுருவோம். நம்ம இப்போ நான் வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்து மஞ்சள் பொடி, சீரகம், வெந்தயம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பை இந்த குழம்புல சேர்த்துடலாம். நம்ம நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க துவரம்பருப்பை. இந்த இதுக்கு குழம்புலாம் கொதிச்சுட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுப்போம். நம்ம இது நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அந்த வறுத்து அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதை சேர்த்துடுறோம். நம்ம சாம்பார் கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பேஸ்ட்டு, அதனால் தேங்காய், சீரகம், பூண்டு
போட்டு அரைச்சி பேஸ்ட்டு இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த குழம்புல சேர்த்துட்டுருவோம். நம்ம சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இது நல்லா கொதித்த பிறகு ஒரு பவுலில் சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் முருங்கைக்காய் வந்து நெல்லை ஸ்பெஷல் சாம்பார். இது முருங்கைக்காய் குழம்பு. இது அரைச்சி விட்டு நெல்லை ஸ்பெஷல் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெல்லை பக்கம்லாம் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத துத்திக்க ருசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.